ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நாம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம ஐஆர்எஃப்சி நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் ஸ்டாராக இருக்குது. கரண்ட்டாக 173ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டியூரபிலிட்டி ஸ்கோர் 55 இருக்குது. மாடரேட்லி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து தான், நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்லாம் கிடையாது. மாடரேட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து. வேல்யூஷன் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 27.5 இருக்குது. இது ஓவர் வேல்யூஷன் தான். இதை இவங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கொடுத்துருக்குது எக்ஸ்பென்சிவ் ராக்கெட். மொமெண்டம் ஸ்கோர் 69.3 இருக்குது. இது மாடரேட்லி புல்லிஷ். இதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 44ன்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. பிஇ செல்சோன் செல்சோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 1.3, கரண்ட் ரேஷியோ 1.1. ஸோ இப்போ இவங்க மாடரேட்டாக அடிக்குவேட் லெவலில் இது சஸ்டைனபிலிட்டி, அதாவது லிக்விடிட்டி அண்டு சால்வன்சி பொசிஷனை கீப்பப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது கவர்மெண்ட் கம்பெனி, கவர்மெண்ட் தாங்க பணம் கொடுத்து இவங்க மூலமாக ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால இவங்களுக்கு ஒன்றும் பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு 53ஆகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கு ரிட்டர்ன் ப்ராஜெக்ட்லேருந்து வரக்கூடிய வருமானம் 2 விஷயமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று ப்ராஜெக்ட் காஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு, ஆர் அதர்வைஸ் ப்ராஜெக்ட் காஸ்ட்டு ப்ளஸ் அந்த ஸ்டேட்டோட ப்ராஜெக்ட்ஸோட பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஈக்குவலாக எடுத்துக்கலாம். அது ஐஆர்சிடிசி பண்ணிடுவான். இவங்களுக்கு அது வராது. ஐஆர்சிடிசிலேருந்து இவங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு தான் அது பார்க்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. ரிட்டர்ன் நார்மலாக அப்ரிஷியேட் லெவலில் இருக்குது. அதே சமயத்தில் டெப்ட் டு ஈக்விட்டி 8.4 இருக்குது. பட் இது தவிர்க்க முடியாது. இது ஹை அப்படின்னு சொல்லியோ நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட் அலோகேட் ஆகி அந்த ஃபண்டை கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கொடுக்கணும். அதே சமயத்தில் இந்த ஃபண்டை தான் இவங்க இங்கே போகிறதுனால இதை தவிர்க்க முடியாது. அப்போ கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்குது. கவர்மெண்ட் கம்பெனி ப்ளஸ் இவங்களுக்கு அடிக்குவேட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது லிக்விடிட்டி பொசிஷனும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் எங்கே நமக்குன்னா பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 35.3 இருக்குது. இதுவும் கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் தான். அதே சமயத்தில் பிபி 4.6. நம்மளை பொறுத்த வரைக்கும் 4.5லேருந்து 5 தான் மேக்ஸிமம் சொல்லியிருப்போம். ஸோ இப்போ அந்த ரேஞ்சுக்கு இவங்க வந்துட்டாங்க. இப்போ இவங்க திருப்பி 4.5ன்னா 2க்குன்னு இறக்குனா தான் இது சரியாக இருக்கும். ஸோ இப்போ இது எவ்வளோ தூரத்துக்கு வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். எஸ்டிமேஷன்ஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி கன்சஸில் 2 தான் இருக்குது. ஒன்று ஹோல்டு, ஒன்று ஸ்ட்ராங் பை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ குறைஞ்சிருக்கு, நெகட்டிவாக போயிருக்கு. 334% நெகட்டிவாக போயிருக்கு. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 127%. பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட் குறைஞ்சிருக்கு 1.2% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 8.2. இது ரெண்டுமே கீ பாயிண்ட் தான் நம்ம கவனிக்க வேண்டியதான். ஆனுவல் நெட் ப்ராஃபிட் 1.2% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட 6400க்கு வந்திருக்கிறாங்க. 6400 இன்க்ரீஸ் ஆகல, 6400க்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இது ஆனுவல் ரெவென்யூ 11.4 இருக்குது. இவனுடைய புக் வேல்யூ, டிடிஎம் புக் வேல்யூங்கிறது 142, கரண்ட் புக் வேல்யூ 37.6ஆகவும் இருக்குது. குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணோம்னா குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டு மார்ச் குவார்ட்டர் இயர் ஆன் இயர் 29% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ மார்ச் குவார்ட்டர் இயர் ஆன் இயர் 3.3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ குவார்ட்டர் டு குவார்ட்டர் Q to Q என்ன இருந்திருக்குன்னா ரெவென்யூ குறைஞ்சிருக்கு, நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் கூடி இருக்கு, 100 கோடி கூடி இருக்கு. அப்போ ஆப்வியஸாக அதுக்கு உண்டான இபிஎஸ் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான இந்த இதில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்ப்போம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் 86% ஹோல்டிங் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் அப்படியே தான் வச்சுருக்கிறாங்க. பிளெட்ஜஸோ லாக்டோ எதுவும் இல்லை, 0 தான் காட்டுது. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட 0.07% கீழே இறக்கி வச்சுருக்கிறாங்க. டிஏஎஸ் 0.0
2 டூ 22 22% கீழ இறக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ, இப்ப எஃப்ஐஎஸ் கொஞ்சம் மெயின்டெயின் பண்றாங்க. இவிங்க சுத்தமாவே கீழ டிஐஎஸ் வந்து சுத்தமாவே கீழ இறக்கி வச்சிருக்கிறாய்ங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் டேட்டாவ தூக்கி நம்ம வந்து உள்ள தூக்கி போட்டோம். இதுல நம்ம லோ எடுத்திருக்கிறது 96ன்னு எடுத்திருக்கிறோம். அதோட மெத்தடாலஜி ஃபேர் பிரைஸ் இன்டூ 1.5. இப்ப வந்து ஃபேர் பிரைஸ் வந்து 2.7ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2.5 வந்துட்டதுனாலே நம்ம வந்து உஷாராயிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து இப்ப கரண்ட்டா இருக்கக்கூடிய புக் வேல்யூக்கு என்ன ஸ்கோர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 148லேருந்து 160. இப்போ இதை உடைச்சு போயிட்டான். அதே இது இந்த குவார்ட்டருக்குன்னு பார்த்தோம்னா 122லேருந்து 129. இப்போ இந்த ரேஞ்சுக்கு கீழே இறங்கிடலாமா அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது கூட இருக்கிறதுனால இது கீழே இறங்கித்தான் ஆகணும். சரி, இப்போ இதே இது புக் வேல்யூ வந்து டிடிஎம் புக் வேல்யூ 142ன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா 198 டு 221 இந்த இபிஎஸ்க்கு எதிர்பார்க்கலாம். இபிஎஸ் வந்து குறைய போதா கூட போதாங்கிறத நம்ம வந்து சப்சிக்வெண்ட்டாக நம்ம பார்ப்போம். இப்போ வந்து 198லேருந்து 221 மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். இந்த குவார்ட்டர்னு வரும்போது 147லேருந்து 160 தான் இந்த 2 ஜூன் குவார்ட்டருக்கான ட்ரேடுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ள தூக்கி போட்டோம். அது எல்லாத்தையும் பார்ப்போம். நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து டிடிஎம் வந்து 1.225 தான் வருது. ஏன்னா இவங்க எல்லாம் 1.2 1.2 1.2ன்னு அப்படியே எடுத்துருக்குறாங்க. போன வருஷமும் இதே மாதிரி தான் 1.2 1.2 1.2 1.1 அந்த மாதிரி தான் எடுத்துருக்குறாங்க. அதனால இதுக்கு வந்து பெரிய வேரியேஷன்ஸோ லாஜிக்கோ இதிலலாம் ஒன்றுமே இல்லை. இந்த ரேஞ்சு தான் நமக்கு வந்து இதாகிக்கிட்டு இருக்கு. இதுதான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த மார்க்கை நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கோம். புக் வேல்யூ டிடிஎம் புக் வேல்யூனா 198 டு 221 வரைக்கும் நம்ம போகலாம். ஆல்ரெடி 200 தொட்டுட்டான். அட்மோஸ்ட் வந்து மேக்ஸிமம்னா 221 தான். 200 ஆல்ரெடி தொட்டுட்டான். இப்போ தொட்டுட்டு கீழே இறங்க போகிறானா அப்படின்னு சொன்னாக்க 148லேருந்து 160ல் சப்போர்ட் எடுக்கலாம். சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே ஏறுறானா இல்லை அது சப்போர்ட்டை உடைக்கிறானா? அப்படி உடைச்சான்னாக்க இந்த குவார்ட்டருக்கான இபிஎஸோட டிடிஎம் 122லேருந்து 129. அப்போ இந்த சப்போர்ட்டை உடைச்சான்னா இந்த ரேஞ்சுக்கு வரணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் லோ வந்து 96ஆகவும் ஃபேர் ப்ரைஸ் வந்து 64ஆகவும் இருக்குது. ஃபேர் ப்ரைஸ் வந்து 64ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதையும் சேர்த்து மார்க் பண்ணிக்குவோம். 64ங்கிறதையும் சேர்த்து மார்க் பண்ணிக்குவோம் எஃப்பி. ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்து இதுக்கு வந்து கீழே அடித்து இறங்கினான்னா இந்த ரேஞ்சுக்கு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 44 கொடுத்துருக்குறான். நம்மளை வந்து 64 உடைச்சான்னா அந்த ரேஞ்சுக்கு பார்த்துக்கலாம். 40 44 96 டு 64 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து ஐஆர்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றும் பெரிய லெவலில் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஸோ இப்போ இவன் போனான்னா இன்னும் வந்து 221 மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை புக் வேல்யூ டிடிஎம்க்கு புக் வேல்யூ டிடிஎம்க்கு ஏற்றினா 198லேருந்து 221 எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் 148லேருந்து 160க்கு கீழே வரணும். ஆல்ரெடி இந்த எலெக்ஷன் டயத்தில் அந்த சப்போர்ட் வந்துட்டு கொஞ்சம் மேலே ஏறி இருக்கிறான். இப்போ திருப்பி இதே லெவலில் உடைக்க போகிறானான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து அதே இதனை 1.2 1.2ன்னே வந்துட்டு இருக்கிறான்னா அதே 1.2 வந்தான்னாக்க 122 டு 129 இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி அதை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நம்ம 96 டு 64 நம்ம எதிர்பார்க்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க.